கண்ணா வாடாத ரோஜா ஆசைய காத்தல தூது விட்டு 1980களில் வந்த திரைப்பட பாடல்கள் இவை. பாடல்கள் வெளிவந்த சமயத்தில் இது யார் பாடிய பாடல் என்று ஒருவர் கேட்டுக்கொண்டனர். வாணி ஜெயராமாக இருக்குமோ அல்லது ஜானகியாக இருக்குமோ என்றெல்லாம் ஒரு ஆரணம் கூறினர். பிறகுத்தான் தெரிந்தது, அதுவும் அந்த ஜானி திரைப்படத்தில் பாடிய அந்த பாடல் வெளிவந்த பொழுது இது ஒரு பிரபலமான பாடகரனுடைய தங்கை என்று. யார் அந்த பாடகி? வாருங்கள் வீடியோவிற்குள் செல்வோம் நேயர்களே. இன்றைய தேதிக்கு இவரை நாம் அனைவருக்கும் அழகாக தெரியும், நன்றாகவே தெரியும். ஆனால் அன்றைய தேதிக்கு இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாது. எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் தன்னுடைய தங்கையை எப்படியாவது தமிழ் சினிமாவில் பாடல்களை பாட வைத்துவிடும் என்று துடியாய் துடிக்கின்றார். இவள் எனது செல்ல தங்கை, இவளது குரல் உனக்கு பிடித்திருந்தால் எப்படியாவது நீ சினிமாவில் அறிமுகப்படுத்திவிடு என்று இளையராஜாவிடம் ஒரு கோரிக்கை வைத்தாராம் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள். இளையராஜா சோதித்து பார்க்கின்றார் எப்படி அந்த குரல் இருக்கின்றது என்று. ஷைலஜாவின் குரலை ஏற்கனவே ஷைலஜா தெலுங்கில் நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளில் சிறப்பற்று இருந்தாலும், குரல் நன்றாக பாடிக்கொண்டிருந்தாலும், நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் தமிழில் அறிமுகமாகிவிட வேண்டும் என்று அப்பொழுது ஆசைப்படுவார்கள். காரணம், தமிழில் பாடினால்தான் மதிப்பு என்பது அன்றைய நிலை. இன்றைக்கும் கூட தமிழ் மொழியில் திறமைகளை பதிவு செய்தால் தான் தேசிய அளவில் புகழ் பெற முடியும் என்பது தென்னிந்திய சினிமா கலைஞர்களின் கருத்து. எஸ்.பி. ஷைலஜாவுக்கு ஒரு வாய்ப்பு தருகின்றார் இளையராஜா. ஒரு சோலோ சாங் பல முறை பதிவு செய்யப்பட்டதாம் அந்த பாடல். காரணம், உச்சரிப்பு அந்த அளவிற்கு தெளிவாக இல்லை என்பது இளையராஜாவின் கருத்து. ஷைலஜாவின் குரலை இளையராஜாவால் அனுமதிக்கவும் முடியவில்லை, நிராகரிக்கவும் முடியவில்லை. மீண்டும் மீண்டும் பாட வைத்து இந்த பாடலை பதிவேற்றம் செய்தாராம். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பொண்ணு ஊருக்கு புதுசு. 1979 வந்த திரைப்படம் இது. எஸ்.பி. ஷைலஜா பாடிய முதல் தமிழ் பாடல் இதுதான் என்று கூறப்படுகிறது. பாடல் வரிகளை எம்.ஜி. வல்லவன் தான் எழுதினாராம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் என்றாலும் இந்த பாடல் ஒரு தனித்துவம் வாய்ந்த பாடலாக கருதப்பட்டது. காரணம், இசை. இந்த திரைப்படத்தில் இருந்து தான் இளையராஜாவிற்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைத்தது என்றெல்லாம் கூறுகிறார்கள். 1976 அன்னக்கிளி என்கின்ற திரைப்படத்தின் மூலம் இளையராஜா அறிமுகம் ஆனாலும் பொண்ணு ஊருக்கு புதுசு என்கின்ற இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் தான் இளையராஜா என்பவர் ஒரு மிக வித்தியாசமான இசையமைப்பாளர் என்று உலகிற்கு தெரிய ஆரம்பித்தது. இந்த வீடியோ எஸ்.பி. ஷைலஜா பற்றிய வீடியோ. இருப்பினும் இளையராஜாவின் இசையில் வந்த இந்த திரைப்படத்தை பற்றி நாம் கூறாமல் இருக்க முடியாது. எந்த திரைப்படத்தையும் அன்னக்கிளி போல் செல்வராஜ்தான் கதை எழுதி அதை இயக்கியிருந்தார். இளையராஜாவின் வளர்ச்சிக்கு, வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம், இளையராஜா மெட்டுக்கள் படும் பொழுது உடன் இருந்து ஒத்துழைப்பு தந்தது அன்னக்கிளி செல்வராஜ் தானாம். பொண்ணு ஊருக்கு புதுசு என்கின்ற இந்த திரைப்படத்திற்காக இளையராஜா நிறைய மெட்டுக்கள் தந்திருக்கும் பொழுது அவற்றை தேர்ந்தெடுத்தது அன்னக்கிளி செல்வராஜ் தானாம். எது எப்படியோ எஸ்.பி. ஷைலஜாவிற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது இந்த பாடலின் மூலம். இதே திரைப்படத்தில் எஸ்.பி. ஷைலஜா மற்றொரு பாடலை பாடியிருந்தாலும் இந்த பாடல் சூப்பர் ஹிட் பாடலானது. தமிழில் பாடும் பிற மொழி பாடகர்களுக்கு தமிழ் மொழியில் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சப்தம் என்றால் ல, லா, ழ. இந்த இடத்தில் அனைத்து பாடகர்களும் தமிழில் பாட வரும் பொழுது கஷ்டப்படுவார்கள். அதே கஷ்டத்தை அனுபவித்திருக்கின்றார்
எஸ்பி சைலஜா, ஏன் எஸ்பி பாலசுப்ரமணியமும் கூட அந்த தவறை செய்திருந்தார் ஒரு காலத்தில். துள்ளும் ராகமே துள்ளும் ராகமே. இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நான் சொன்னது போல இந்த பாடலை கேட்கும் பொழுது வாணி ஜெயராமனுடைய குரல் சாயல் அப்படியே இருக்கும். வாணி ஜெயராம் தான் இந்த பாடலை பாடினார் என்று நிறைய பேர் நினைக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை. எஸ்பி சைலஜா பாடிய இந்த பாடல் அனைத்து இடங்களிலும் ஒலிக்கச் செய்தது. எஸ்பி சைலஜா தெலுங்கில் நிறைய பாடல்களை ஏற்கனவே பாடியிருந்தாலும் இந்த அனுபவம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டியது என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் எஸ்பி சைலஜா. தமிழ் மொழியில் பாடும் பொழுது அதிகமான நுணுக்கங்களை எதிர்பார்ப்பார்கள் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார் எஸ்பி சைலஜா. நான் முதல் பாடலை, அதாவது இந்த பாடலை பாடும் பொழுது நிறைய பிழைகள் செய்தேன் என்று கூறியிருக்கின்றார். இந்த பாடலை கேட்கும் பொழுதே தெரியும், தாளம் சொதி போன்ற விஷயங்கள் மிக துல்லியமாக இருந்தாலும் உச்சரிப்புகளில் சற்று பிழை செய்திருப்பார் எஸ்பி சைலஜா. பாடலின் அவுட்புட் மிக பிரமாதமாக வந்ததால் அந்த பிழைகள் எல்லாம் மறக்கப்பட்டன. எஸ்பிபிக்கு மிகுந்த சந்தோஷம், தனது தங்கைக்கு தமிழில் ஒரு அழகான அங்கீகாரம் கிடைத்து விட்டது என்று. நேயர்களே, எஸ்பி சைலஜா அவர்கள் பாடிய அடுத்த பாடலை நாம் கேட்பதற்கு முன்னால் அவரது அடுத்த முகம், அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. எஸ்பி சைலஜாவினுடைய தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் தமிழ் மொழியில் நிறைய படங்களுக்கு, நிறைய நடிகைகளுக்கு, நிறைய படங்களில் நிறைய நடிகைகளுக்கு அவர் டப்பிங் கொடுத்திருக்கிறார் என்பது ஒரு முக்கிய செய்தி. கமல்ஹாசன் நடித்த குணா என்கின்ற படத்தில் இவர் கதாநாயகிக்காக இவர் பேசிய டப்பிங் குரல் மிகப்பெரிய புகழை தேடித்தந்தது எஸ்பி சைலஜாவிற்கு. ஆயிரத்தி 1982 தமிழில் வெளிவந்த மிக புகழ்பெற்ற திரைப்படமான மூன்றாம் பிறை என்கின்ற திரைப்படம் தெலுங்கு வெர்ஷன் டப் செய்யப்பட்டது. அதற்கு ஸ்ரீதேவிக்கு குரல் கொடுத்தது எஸ்பி சைலஜா தான். அது மிகப்பெரிய ஒரு பெயரை தேடித்தந்தது எஸ்பி சைலஜாவிற்கு எனலாம். வசந்த கோகிலா என்கின்ற திரைப்படம் 1983 தெலுங்கு மொழியில் வெளிவந்தது. பெரும்பாலும் தமிழ் மொழி படங்கள் தெலுங்கு மொழிக்கு டப் செய்யப்படும் பொழுது ஸ்ரீதேவி, ராதிகா, சரண்யா, அமலா போன்ற மிகப்பெரிய நடிகைகளுக்கு தெலுங்கு மொழியில் குரல் கொடுத்திருக்கின்றார் எஸ்பி சைலஜா. தெலுங்கு மொழி மட்டும் அல்ல, தமிழ் மொழியிலும் கூட ஒரு சில படங்களுக்கு டப்பிங் பேசியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை நாம் இங்கு கூறுவதற்கு காரணம் எஸ்பி சைலஜா ஒரு பாடகி மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் என்பதற்காகவும் தான். சரி நேயர்களே, அடுத்து பொண்ணு ஊருக்கு புதுசு என்கின்ற திரைப்படத்தில் எஸ்பி சைலஜா பாடிய அடுத்த பாடலை பாருங்கள். இது ஷைலஜாவின் 2வது பாடல், அதாவது தமிழில் பாடிய 2வது பாடல் என்று கூறுகிறார்கள். இளையராஜாவிற்கு மிகப்பெரிய புகழை தேடித்தந்த திரைப்படம் பொன்னூருக்கு புதுசு என்று முன்பே சொன்னோம். குறிப்பாக இந்த பாடல் எஸ்பி சைலஜா தமிழ் மொழியில் தனக்கென்று ஒரு முத்திரை பதித்துக் கொண்ட பாடல் இது என்கின்றார்கள் இசைக்கலைஞர்கள். இந்த பாடல் வெளிவந்த பொழுது இந்த பாடலை பாடியது வாணி ஜெயராம் தான் என்று நிறைய பேர் கூறினார்களாம். காரணம் அந்த ஷார். இந்த திரைப்படத்தில் எஸ்பி சைலஜாவிற்கு வாய்ப்பு தந்ததற்காக இளையராஜாவை போற்றி புகழ்ந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு காலத்தில். அப்பொழுது அவர் கூறிய வார்த்தை, இளையராஜா தான் என் தங்கைக்கு தமிழ் மொழியில் ஒரு சிறந்த பாதையை உருவாக்கி கொடுத்தார் என்று எஸ்பி பாலசுப்ரமணியன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார். இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்த பாடலை கேட்டுக்கொண்டே எஸ்பி சைலஜா அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு காண்போம் நேயர்களே. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 1962 தான் ஷைலஜா பிறந்தார்.
ஆந்திராவில் உள்ள நெல்லூர் மாவட்டம் தான் அவரது சொந்த ஊர். தன்னுடைய 15வது வயதில் தான் அவர் சினிமா துறைக்கு வந்தார். 1977 தான் தன்னுடைய முதல் குரலை அவர் பதிவிட்டார். ஆசையுள்ள சேவல் ஊருக்கென்ன காவல். தெலுங்கு மொழியில் தான் 1977 தனது முதல் பாடலை பாடினார். இவரை அறிமுகப்படுத்திய இசை அமைப்பாளர் கே. சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியை தொடர்ந்து ரமேஷ் நாயுடு, KV மகாதேவன் இசையமைத்த சில தெலுங்கு படங்களிலும் சில பாடல்களை பாடியிருக்கின்றார் SP சைலஜா. இதுவெல்லாம் 1977, 78களில் நடந்த கதை. பக்கத்தில் வந்து சொல்லவா வெக்கத்தை விட்டு. SP சைலஜா 1979 வெளிவந்த திரைப்படமான பொண்ணு ஊருக்கு புதுசு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல். இதன் மூலம்தான் இளையராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டார் என்று கூறப்பட்டாலும் இவர் முதலிலேயே ஷியாம் இசை அமைப்பாளர் ஷியாம் இவரை அறிமுகப்படுத்தினார் என்றும் கூறுகிறது இசை வட்டாரம். சாமக்கோழி ஏய் கோமோதம்மா. மனிதரில் இத்தனை நிறங்களா என்கின்ற ஒரு புகழ்பெற்ற திரைப்படம் 1978 வெளிவருகின்றது. RC சக்தி தான் அந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். ஒரு நாவலை அடிப்படையாக கொண்ட திரைப்படம் அது. அந்த திரைப்படத்திற்கு ஷியாம் தான் இசை. அந்த திரைப்படத்தில் தான் SP சைலஜா முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டார் என்கின்றது உறுதியான தகவல்கள். மனிதரில் இத்தனை நிறங்களா என்கின்ற திரைப்படம், நாவலும் சரி திரைப்படமும் சரி, மிகவும் புகழ்பெற்ற ஒன்று என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த திரைப்படத்தில் SP சைலஜா பாடிய பாடலும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல்தான். பாடலை நீங்கள் நிச்சயம் கேட்டிருப்பீர்கள். SP சைலஜா பாடிய இந்த முதல் பாடலை தனது அண்ணனுடன் பாடினார், SPBயுடன் பாடினார் என்பதுதான் ஒரு சிறப்பிற்குரிய செய்தி. இசை அமைப்பாளர் ஷியாம் அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை அள்ளி தந்த ஒரு பாடல் இது என்று கூறலாம். இந்தியாவில் உள்ள தமிழக வானொலிகளில் இந்த பாடலை நாம் கேட்டோமோ இல்லையோ, இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் தமிழ்ச்சவை 2 தினந்தோறும் இந்த பாடலை கேட்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த பாடலை புகழாக்கியதே இலங்கை வானொலி தான். இந்த பாடலை ரசித்து பாடியிருப்பார் SPB தான் இந்த பாடலை ஆரம்பிப்பார். சைலஜாவுக்கு ஒரு ஹம்மிங் போர்ஷன் தான் இந்த பாடலில். மழை தரும் என் மேகம். மிகவும் முக்கியமான ஒரு திரைப்படம் இது. அதனால் இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு வரிகள் நேயர்களே. கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, சத்யபிரியா, முரளிமோகன் போன்றோர் நடித்த திரைப்படம் இது. அதைவிட முக்கியமான செய்தி என்னவென்றால் RC சக்தி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய திரைப்படம் இது. பிரபல எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய நாவல் இது. அந்த நாவலை படமாக தயாரித்தார்கள். 1978 வெளியான திரைப்படம் இது. மிக சாதுரியமாக படமாக்கியிருப்பார் RC சக்தி. SP சைலஜா அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஒரு சுவையான செய்தி. SPB இந்த பாடலை பாடும் பொழுது தங்கையும் அழைத்து வந்திருக்கின்றார். ஒரு சிறிய போர்ஷன், ஒரு ஹம்மிங் இருக்கின்றது. உனது தங்கை பாட வைக்கலாமா என்று கேட்டிருக்கின்றார் ஷியாம். தமிழில் எப்படியாவது தனது தங்கை பாட வைத்துவிட வேண்டும் என்ற நிலையில் இருந்திருக்கின்றார் SPB. உடனே ஓகே சொல்லிவிட்டார். பதிவு கூடத்திலேயே ஷியாம் அந்த ஹம்மிங்கை பாடி காட்டியிருக்கின்றார் SP சைலஜாவிடம். சைலஜா அந்த ஹம்மிங் செய்திருக்கின்றார். மிகவும் பிடித்து போக அந்த ஹம்மிங் இது பதிவு செய்யப்பட்டது. இதே திரைப்படத்தில் மற்றொரு பாடலையும் பாடுவதற்கு SP சைலஜாவிற்கு வாய்ப்பு கிடைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் RC சக்தி தான் அது ஜானகி பாடட்டும் அந்த பாடலை என்று கூறிவிட்டதாக ஒரு செய்தி. அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. பொன்னே பூமியடி என்கின்ற ஒரு பாடல், இறுதியில் அது ஜானகி தான் அந்த பாடலை பாடினார். மிகவும் இனிமையாக இருந்தது அந்த பாடல். எது எப்படியோ SP சைலஜா முதலில் குரல் தந்தது இந்த ஹம்மிங் தான். தமிழ் திரைப்படத்தில் பாடியது இந்த திரைப்படத்தில் தான். தொடர்ந்து நீ பாடும் ராகம் என்ற பொன்வண்டே. SP சைலஜாவை அறிமுகப்படுத்திய ஷியாம் இசையமைப்பாளர் பற்றி நாம் பிறகு ஒரு வீடியோவில் காணலாம். இருப்பினும் அவரை பற்றி ஒரு முன்னோட்டமாக சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம்.
இந்த தருணத்தில் நேயர்களே, இசை அமைப்பாளர் ஷியாம் மலையாள படங்களில் மிகவும் புகழ்பெற்றவர். அவருடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் மலையாளத்தில் ஹிட் ஆகி இருக்கின்றன. தமிழ் மொழியில் நிறைய இசையமைப்பாளர்களுக்கு டியூன் கட்டி கொடுத்திருக்கின்றார் என்றெல்லாம் இசை வட்டார செய்திகள் கூறுகின்றன. டி.ஜி. லிங்கப்பா, ஏ.எம். ராஜா, கே.வி. மகாதேவன் போன்ற இசையமைப்பாளர்களுக்கு உதவி இசை இயக்குனராக இருந்திருக்கின்றார் ஷியாம். மலையாள திரைப்படங்களில் அவர் மிகவும் பிஸியாக இருந்தாலும் தமிழ் திரைப்படங்களுக்கு நிறைய டியூன் கொடுத்திருக்கின்றார் என்பது ஒரு முக்கியமான செய்தி. இவருடைய டியூன் கேட்ட மாத்திரத்திலே கண்டுபிடித்து விடலாம். மிகவும் ஒரு வினயமாக இருக்குமாம் இவருடைய மெட்டுக்கள். ஷியாம் அவர்கள் சுதர்சனம், கோவர்தனம் போன்ற இசையமைப்பாளர்களுடன் இணைந்து ஆல்பங்கள் எல்லாம் திரைக்கு வருவதற்கு முன்பே தயாரித்திருக்கின்றாராம். ஷியாம் அவர்களினுடைய மெட்டுக்களில் ஜி.கே. வெங்கடேஷனுடைய சாயல் இருக்கும் என்பதும் ஒரு இசை கலைஞர்களின் கருத்து. காரணம், ஜி.கே. வெங்கடேஷிடம் பாடம் பயின்ற இசையமைப்பாளர்களில் ஷியாமும் ஒருவர். இளையராஜா பிற்காலத்தில் ஜி.கே. வெங்கடேஷிடம் தான் இசை கற்றுக்கொண்டார் என்பது பரவலான செய்தி. அதற்கு முன்பே ஷியாம் ஜி.கே. வெங்கடேஷிடம் இசை பயின்றிருக்கின்றார் என்பது சினிமா வட்டாரத்து செய்தி. ஷியாம் பெரும்பாலும் எந்த தயாரிப்பாளரிடமும் எந்த இயக்குனரிடமும் நேரடியாக சென்று வாய்ப்பு கேட்டதில்லையாம். ஆனால் அவரை தேடி வரும் தயாரிப்பாளர்களுக்கு குறைந்த செலவில் இசையமைத்து கொடுப்பாராம். நம்மிடம் அந்த தகவலை கூறியவர் மிகப்பெரிய அனுபவசாலி. அவர் கூறியதின் உட்கருத்து என்னவென்றால், திறமையையும் தாண்டி சில விஷயங்கள் அறிந்திருக்க வேண்டும். இசையமைப்பாளர்களுக்கு வாய்ப்புகளை தேடி அலைய வேண்டும். வாய்ப்புகள் தனக்கு வருவது போல் சில காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அது ஒரு பொலிட்டிக்ஸ் என்று சொல்லலாம். அந்த மாதிரியான அது ஒரு திறமை என்று அழைக்கப்பட்டால் அந்த திறமை ஷியாம் போன்றவர்களுக்கு இல்லாமல் போயிருந்தன. அதனால் தான் அவர் ஜொலிக்க முடியவில்லை என்று கூறினார் அவர். எஸ்பி சைலஜா அவர்களை பற்றிய வீடியோ தானே இது, எதற்காக மற்ற செய்திகள் என்று கூட நினைக்கலாம் சில நேயர்கள். எஸ்பி சைலஜாவை அறிமுகப்படுத்திய ஷியாம் அவர்களின் த்ரெட் வரும்பொழுது அவரை பற்றின சில தகவல்களை நாம் பிற்காலத்தில் ஒரு வீடியோவில் தரலாம் என்றாலும் கூட முன்கூட்டியே சில செய்திகளை, மனதில் உதித்த செய்திகளை நான் இங்கு கூறினேன். அவ்வளவு தான் நேயர்களே. அவருடைய ஹம்மிங் எங்கே? இதுதான் எஸ்பி சைலஜா அவர்கள் தமிழுக்கு தந்த முதல் குரல். இந்த ஹம்மிங் தரும்பொழுது எஸ்பி சைலஜா நிறைய பயந்தாராம். கூடவே அண்ணன் பாடுவதால் சற்று தைரியமாக இந்த ஹம்மிங் செய்ததாக அந்த காலத்து செய்திகள் கூறுகின்றன. அப்படி போகும் அந்த பாடல் மிக சிறப்பான பாடல். இந்த பாடலில் அந்த ஹம்மிங்கு பிறகுத்தான் அவர் பண்ண ஊருக்கு புதுசு என்கின்ற திரைப்படத்தில் 1979 இளையராஜாவால் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். முதல் குரல் ஹம்மிங்காக இருந்தாலும் முழு பாடல் பாடியது பொண்ணு ஊருக்கு புதுசு என்கின்ற திரைப்படத்தில் தான். பொண்ணு ஊருக்கு புதுசு என்கின்ற திரைப்படத்தை தொடர்ந்து அகல் விளக்கு என்றொரு திரைப்படம் வருகின்றது. அந்த திரைப்படத்தில் கே.ஜே. ஜேசுதாசுடன் பாடுவதற்கு எஸ்பி சைலஜாவிற்கு ஒரு வாய்ப்பு கிட்டுகிறது. மிக அற்புதமான பாடல் அது. அகல் விளக்கு திரைப்படம் 1979 தான் வெளிவந்தது. அன்னக்கிளை செல்வராஜ் தான் எழுதி இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தை. திரைப்படத்தின் மற்றொரு சிறப்பு, ஷோபா நடித்திருப்பார். விஜயகாந்த் ஹீரோ என்பது மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு. விஜயகாந்த் ஹீரோவாக நடித்த இரண்டாவது திரைப்படம் இது, அகல் விளக்கு. முதல் படம் இனிக்கும் இளமை அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. ஆனால் இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது. எஸ்பி சைலஜாவிற்கும் தமிழில் முழு பாடல் பாடிய இரண்டாவது திரைப்படம் இந்த திரைப்படம் தான். என்ன பொருத்தம் பாருங்கள். தினம் காண்பது தானேதோ. மிகவும் பதற்றத்துடனே பாடியிருப்பார் எஸ்பி சைலஜா இந்த பாடலை. காரணம், மிகப்பெரிய ஜாம்பவான் கே.ஜே. ஜேசுதாசுடன் பாடுகிறோம் என்கிற ஒரு பயம் இருந்திருக்க வேண்டும் சைலஜாவிற்கு. சற்று நடுக்கம் இருக்கும். இந்த பாடலை கூர்ந்து கவனித்தால் தெரியும். இளையராஜாவிற்கு மிக பொன்னான காலம் அது. அந்த தருணத்தை மிக அழகாக பயன்படுத்தி கொண்டார்
என்று கூறுகிறது இசை வட்டாரம். 79களில் நிறைய ஹிட் சாங்ஸ் தந்திருக்கின்றார் இளையராஜா. என்னது, இந்த பாடலெல்லாம் எஸ்பி சைலஜா பாடிய பாடலா என்று நீங்கள் வியந்தாலும் ஆச்சரியமில்லை. இந்த வீடியோ தொகுப்பிற்காக அவர் பாடிய பாடல்களை எல்லாம் நான் திரட்டும் பொழுது நான் நிச்சயமாக வியந்து போனேன். ஷைலஜா அவர்கள் அடுத்தடுத்து என்னென்ன பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் நேயர்களே. நம்புங்கள், எஸ்பி சைலஜா பாடிய பாடல் தான் மிகப்பெரிய பேனர். தேவர் ஃபிலிம்ஸ் அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்தில் சைலஜா பாடிய பாடல் அது. சாண்டோ சின்னப்பா தேவர் தயாரித்த திரைப்படங்களுக்கு, அதாவது தேவர் ஃபிலிம்ஸ் திரைப்படங்களுக்கு இளையராஜா நிறைய இசையமைத்ததில்லை என்ற ஒரு செய்தி உண்டு. அன்னை ஒரு ஆலயம் இளையராஜாவின் இசையில் அமைந்த ஒரு திரைப்படம். ஷைலஜா பாடிய இந்த பாடலின் சரணத்தை பாருங்கள். அத்தனை அற்புதமாக மெட்டு கட்டியிருப்பார் இளையராஜா. அதை லாபகமாக பாடியிருப்பார் எஸ்பி சைலஜா. அன்னை ஓர் ஆலயம் என்கின்ற இந்த திரைப்படத்தில் 6 பாடல்கள் ஹிட் என்றாலும் கூட இந்த பாடல் ஒரு தனித்துவமான, அதாவது சைலஜா பாடிய பாடல் ஒரு தனித்துவம் மிக்க பாடலாக கருதப்பட்டது அப்பொழுது. அடுத்து என்ன பாடலை பாடியிருக்கின்றார் சைலஜா இந்த திரைப்படத்தில் என்பதை பார்ப்போம் நேயர்களே. மறக்க முடியுமா இந்த பாடலை? இளையராஜாவின் இசையில் கல்யாணாமன் திரைப்படத்திற்காக ஷைலஜா பாடிய பாடல் இது. சக்கை போடு போட்ட படம் இது என்று சொன்னால் அது மிக இல்லை. மிகப்பெரிய வசூலை தேடி தந்த திரைப்படம் அந்த காலத்தில். குறிப்பாக இந்த பாடல் அனைவரையும் பிரமிக்க வைத்தது. ஷைலஜாவின் குரல் இந்த பாடலில் பளிச்சென்றிருக்கும். உன் தங்கை மிகப்பெரிய பாடகியாகிவிட்டார், இந்த பாடலை கேள் என்றாராம் இளையராஜா எஸ்பிபியிடம். கல்யாணராமன் திரைப்படமும் 1979 வெளிவந்த திரைப்படம் தான். ஆக 79களில் நிறைய ஹிட் சாங்ஸ் ஷைலஜா பாடி இருந்தாலும் இந்த பாடல் ஒரு தனித்தன்மையை அவருக்கு உருவாக்கி கொடுத்தது என்று கூறினால் அது மிகையல்ல. பாடல் மிகவும் இனிமையாக அமைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் சுத்த சாவேரி ராகத்தில் இசையமைத்திருப்பார் இளையராஜா என்கின்றார் ஒரு இசை விற்பனர். அனுசரணை ஸ்வரங்கள் எதுவுமே இருக்காதாம் இந்த பாடலில். கல்யாணராமன் திரைப்படத்தை தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் வருகின்றது எஸ்பி சைலஜாவிற்கு. அதை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்ல வேண்டும். அடுத்து ஒரு பம்பர் பரிசு காத்திருந்தது எஸ்பி சைலஜாவிற்கு. அந்த பாடல் எஸ் ஜானகிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பாடலாம். அது எஸ்பி சைலஜா பாட வேண்டிய நிலை. மிக அற்புதமாக பாடினார் அந்த பாடலை. சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த சாங். எந்த சாங் அது? நிதர்சனமாக இது காலத்தால் அழியாத பாடல், நிறம் மாறாத பூக்கள். திரைப்படமும் தான் ஒரு கலக்கிய திரைப்படம் அது. குறிப்பாக இந்த பாடல் தமிழ் இசைத்துறையை ஸ்தம்பிக்க வைத்தார் இளையராஜா. எங்கு பார்த்தாலும் இந்த பாடல் தான் ஓடும் அந்த காலத்தில். எஸ்பி சைலஜா அவர்களின் குரல் ஒரு புறம் சிறப்பாக இருந்தாலும் மெட்டு மெய்சில் இருக்க வைக்கும் மெட்டு எது என்று அப்பொழுதைய இசைக்கலைஞர்கள் அனைவரும் பாராட்டினர் இளையராஜாவை. எஸ்பி சைலஜா அவர்களுக்கு எத்தனை புகழை அள்ளி தந்ததோ இந்த பாடல், அதுபோல இந்த திரைப்படம் பாரதி ராஜாவை நிமிர வைத்த திரைப்படம். தலை நிமிர்ந்து நின்றார் பாரதி ராஜா. பாக்கியராஜ் தான் கதை எழுதியிருந்தாலும் கூட பாரதி ராஜாவினுடைய பங்கு நிறைய கதையில். இருவரும் சேர்ந்து எழுதிய கதை என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காலத்தில் சினிமா ரசிகர்கள் கூறும் ஒரு வார்த்தை, விஜயன் என்றாலே எனக்கு இந்த படம் தான் ஞாபகத்திற்கு வரும் என்றெல்லாம். சுதாகர், ராதிகா,
விஜயன், ரத்தி போன்ற நடித்த திரைப்படம் இது. 4 நபர்களை வெளியுலகிற்கு காட்டிய திரைப்படம் இது. பாரதி ராஜா, அதுபோல் பாக்யராஜ், அதுபோல் ஷைலஜா மற்றும் இளையராஜா. இளையராஜா முத்தாய்ப்பான பாடல்களை தந்ததால் இசைஞானி என்று பிற்காலத்தில் அவர் பெயர் பெறுவதற்கு இந்த திரைப்படம் எல்லாம், இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்தன என்றெல்லாம் கூறுகிறார்கள். அது ஏனோ தெரியவில்லை, 1979 ஷைலஜா பாடிய அனைத்து பாடல்களும் ஹிட் ஆகின. அடுத்த சிக்ஸரை பாருங்கள், எஸ்பி ஷைலஜாவுடைய அடுத்த சிக்ஸர். சக்கை போடு போட்ட பாடல் இது. ஒரு சில வானொலி நிலையங்களில் இந்த பாடல் ஒளிபரப்பப்படவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள சில வானொலி நிலையங்கள் இந்த பாடலை ஒளிபரப்பவில்லை. இலங்கை வானொலியில் அடிக்கடி இந்த பாடலை கேட்கலாம். திரைப்படம் அனைவரும் அறிந்த படம் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி. இந்த பாடல் அப்பொழுது ஒரு சர்ச்சையை கிளப்பியது என்றெல்லாம் கூறுகிறார்கள். அண்ணனும் தங்கையும் இம்மாதிரியான ஒரு டூயட் பாடலாமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. வாரப்பத்திரிகையில் ஒன்று வந்த செய்தி அது. என்றாலும் பாடல் சூப்பர் ஹிட் ஆனதால் அந்த சர்ச்சை மறைந்து போனது என்று கூறுகிறார்கள். இந்த பாடலின் வரிகள் 10ஓடு 11ஆக இருக்காது. இது வித்தியாசம் தெரிந்தது. எழுதியது கங்கையமரன். கங்கையமரனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைத்தது இந்த பாடல் மூலம் தான் என்கின்றது சினிமா வட்டாரம். நிறைய மேஜிக் செய்திருப்பார் இளையராஜா இந்த பாடலில். ஆமாம், இன்டர்வல் பிட் ஆகட்டும், அதுபோல் சரணத்தை பாருங்கள். அதற்கு முன்பு எஸ்பிபியினுடைய குரலை பாருங்கள். குரல் வித்தியாசமாக பாடியிருப்பார். தனது குரலை மாற்றியே பாடியிருப்பார் எஸ்பிபி. உன் தங்கையுடன் இந்த டுயட்டை நீ பாடுவதனால் உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே என்று எஸ்பிபியிடம் கேட்டுவிட்டுத்தான் இந்த பாடலை கொடுத்தாராம் இளையராஜா. அதனால் என்ன, பாடல் தானே பாடுவோமே என்று பாடினாராம் எஸ்பிபி. ஆனால் நான் முன்பு சொன்னது போல ஒரு சர்ச்சையை கிளப்பியது. தேவராஜ் மோகன் என்பவர் தான் இந்த படத்தை இயக்கியிருப்பார். இந்த திரைப்படம் தமிழுக்கு வருவதற்கு முன்னால் கன்னடத்தில் 1978 வெளிவந்தது. பிறகு இந்த திரைப்படம் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டது என்பது மற்றொரு செய்தி. ரோசாப்பூ ரவிக்கைக்காரி என்கின்ற இந்த திரைப்படத்தினுடைய மற்றொரு உபரி செய்தி என்னவென்றால், கன்னடத்தில் இந்த படம் மொழியதை விட தமிழில் மிக அற்புதமாக மொழியது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இது. சிவகுமாருக்கு இது 100வது திரைப்படம் என்பது முக்கியமான செய்தி. தமிழ் திரை இசையில் ஒரு வித்தியாசமான உணர்வுகள் வெளிப்பட ஆரம்பித்தது இந்த மாதிரியான பாடல்களினால்தான். குறிப்பாக இளையராஜாவினுடைய பாடல்களில் உள்ள அந்த இன்டர்வல் பிட், அந்த ஃப்ரேஸ் அனைவராலும் ரசிக்கப்பட்டது. இதே திரைப்படத்தில் எஸ்பி ஷைலஜா மற்றொரு பாடலையும் பாடியிருப்பார். இந்த பாடலை அந்த பாடலை எந்த பாடல் பிடிக்கும் என்று யாரை கேட்டாலும் 2 பாடலுமே மிகவும் பிடிக்கும் என்பார்கள். அது எந்த பாடல்? மற்றொரு பாடல் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி என்கின்ற திரைப்படத்தில். இந்த பாடலில் எஸ்பி ஷைலஜாவிற்கு ஹம்மிங் தான் என்றாலும் மிகப்பெரியதாக பேசப்பட்டது இந்த திரைப்பட பாடல். காரணம், பல்லவி பாருங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து பாடியிருப்பார் எஸ்பி ஷைலஜா. சக்கை போடு போட்ட பாடல் இது. என்றும் நிலைத்து நிற்கின்றது இந்த பாடல், என்றும் நிலைத்து நிற்கும். இந்த பாடல் வரிகளை எழுதியது புலமை பித்தன் என கூறப்படுகிறது. மிக அற்புதமான வரிகள். நிறைய பல்லவி சரணங்கள் எழுதி கடைசி நேரத்தில் இறுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிகளாம் இவைகள். 2-3 வருடங்களில் மிக அதிகமான ஹிட் சாங்ஸ் பாடிய பாடகி யார் என்றால் அது எஸ்பி ஷைலஜா எனலாம். ஏனென்றால் 78, 79, 80களில் மிகப்பெரிய ஹிட் சாங்ஸ் பாடியிருக்கின்றார். அடுத்து ஒரு பாடலை கேட்போம் நேயர்களே, எஸ்பி ஷைலஜா பாடிய பாடலை.
நாடகம் நடக்குது ஏலேலம் கிளியே. எஸ்பி சைலஜா அற்புதமாக பாடிய பாடல் இது. இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு செய்தி. PS நிவாஸ் என்பவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். திரைக்கதை எழுதியது பாரதி ராஜா. திரைக்கதை மட்டும் அவர் எழுதவில்லை, நடிக்கவும் செய்தார், அதுவும் ஹீரோவாக. அது என்ன திரைப்படம்? ஒரு பக்கா ஆர்ட் ஃபில்ம் என்றால் இந்த திரைப்படம் தான், கல்லுக்குள் ஈரம். PS நிவாஸ் என்பவர் டைரக்ட் செய்த, அதை இயக்கியிருந்தால் இந்த திரைப்படத்தை பாரதி ராஜாவின் பங்கு நிறைய. திரைக்கதையில் கவனம் செலுத்தி ஹீரோவாக நடித்ததனால் நிவாஸை இயக்க வைத்து தான் நடித்தார். ஹீரோவாக நடித்தார் பாரதி ராஜா இந்த திரைப்படத்தில். எஸ்பி சைலஜாவிற்கு இந்த திரைப்படத்தில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது என்பது ஒரு முக்கிய செய்தி. அந்த பாடல் தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல். தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே. தான் ஒரு ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்று முயற்சித்து இந்த திரைப்படத்தை அடுத்தவர் இயக்க வைத்தவர் நடித்தார் என்றெல்லாம் ஒரு செய்தி உண்டு. இந்த திரைப்படம் ஹீரோவாக பாரதி ராஜா நடித்திருந்தாலும் கதை மிக சிறப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இந்த திரைப்படம் ஓடவில்லை என்பது ஒரு செய்தி. திரைப்படத்தில் நடித்தது பாரதி ராஜாவுடன் இணைந்து நடித்தது சுதாகர், அருணா என்ற ஒரு அற்புதமான நடிகை, கண்களுக்காகவே பெயர் போன ஒரு நடிகை அருணா, அதுபோல் விஜயசாந்தி. அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்திருப்பார்கள். அனைவரிடமிருந்து நடிப்பை வாங்கியிருப்பார் பாரதி ராஜா. நேரம் கிடைத்தால் இந்த திரைப்படத்தை நீங்கள் காணலாம். தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே. ஆரம்ப காலகட்டங்களில் இளையராஜா அதிகம் பாடவில்லை. ஆனால் இந்த திரைப்படத்தில் இந்த பாடலை பாடினார். 2வது பாடலும் 3வது பாடலும் இளையராஜாவிற்கு இந்த பாடல் மிக அற்புதமாக பாடியிருப்பார். உடன் மலேசியா வாசுதேவனும் இந்த பாடலை பாடியிருப்பார். அதுபோல் சைலஜா, மலேசியா வாசுதேவன், இளையராஜா மூவரும் பாடிய பாடல். முத்துவேந்தன் என்ற ஒரு லிரிக்ஸ், அவர்தான் வரிகளை எழுதியிருப்பார் இந்த பாடலுக்கு. இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டு கொண்டிருந்த பொழுது சினிமா துறையில் பணியாற்றிய எனது நண்பர் கூறிய ஒரு கருத்து, இளையராஜாவின் பாடல்கள், அதாவது அவருடைய மெட்டுக்கள் புகழ் அடைந்ததற்கு, அதாவது ஹிட் ஆனதற்கு முக்கியமான காரணம் அந்த 12 கட்டைகளில் மிக வித்தியாசமாக பயணிப்பார். தனக்கென்று ஒரு பாதை அமைத்து கொண்டார். அவர் யாருடைய பாடலின் சாயலிலும் தன்னுடைய பாடல் இருக்கக்கூடாது என்பதில் அதிகமாக கவனம் செலுத்தினார். நேர்மறை கூற்றுக்களாகவே அவருடைய மெட்டுக்களை செதுக்கினார். இசைக்கருவிகளின் காம்பினேஷன், குறிப்பாக லீட் செக்ஷன் மிக அற்புதமாக இருக்கும் அவரிடம் என்றெல்லாம் தன்னுடைய அனுபவத்தை கூறினார். நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.